ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ராக்டிஸ் ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நிமிஷம் கண்டிப்பாக வேல்யூபிளாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு நான் இன்னும் நிறைய அப்டேட்டான ஒரு சாஃப்ட்வேர்ஸு வேறு சாஃப்ட்வேர்ஸை பற்றியும் சொல்லித்தரதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, AutoCAD ஹோம் பேஜுக்கு வந்துவிட்டோம். இதில் நம்ம வரைய போகிற பிளாக் இது தான். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பிளாக் தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். அதாவது 2Dயில் வரைஞ்சி 3Dயில் கன்வெர்ட் பண்ணுவோம் எப்போதும் போல் தான். ஓகே, ஃப்ரெஷ் ஷீட்டு க்ரியேட் பண்ணிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா F7 F8 ஆன் பண்ணிட்டு யூனிட்டுக்கு போயிடுங்க. யூனிட்டுன்னு யூஎன்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ப்ரிசிஷன் வேரியோ அதில் 0ன்னு மாற்றிக்கிட்டு ஸ்கேலோட இன்ச் பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து மில்லிமீட்டர்னே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எப்போதுமே மில்லிமீட்டர் தான் வரைவோம். லிமிட்டை பொறுத்தளவு 0,0 500,500. ஃபைனலாக Z என்டர், A என்டர். Z மீன்ஸ் ஜூம், ஏன்னா ஆல். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எதை வர போகிறோன்னா டாப் வியூவில் தான் வரைய போகிறோம். கஸ்டம் வியூன்னு இருக்குது, இல்லை டாப் வியூன்னு மாற்றிக்கிறேன். டாப் வியூவில் இதில் என்ன இருக்குது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஓவராலாக ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அது இடையில இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இது வந்து நம்ம அடுத்து தான் வரைய போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை வரையும். இந்த ஒரு ஹோலும் இந்த ஒரு ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள். ஓகே, அந்த ரெக்டாங்கிளோட லென்த்து ஹைட்டை பார்ப்போம். லென்த்து பார்த்தீங்கன்னா 96க்கு வரைஞ்சிடுங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 48 அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. 96 + 48. ஓகே, ஃபைனலாக கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் ஆகும். J என்டர். இது எதனால் பண்ணுறோன்னா எல்லாம் தனித்தனியான லூப்பாக இருக்கும். இது சிங்கிள் லூப்பாக இப்படி கன்வெர்ட் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழேருந்து மேலே 25 என்டர்னு கொடுத்து இன்சைடு ட்ராக் பண்ணிங்க. பாக்ஸோட இன்சைடு ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் க்ரியேட் ஆகும். இது உள்ள 30 அப்படின்னு சொல்லி என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு அந்த கமாண்ட் விட்டு வெளியே ஆகிடுங்க. அதாவது இது வந்து எதுக்குன்னா இந்த ஹோலோட மையம், சென்டர் பாயிண்ட். ஓகே, இப்போது அந்த ஹோல் வரைய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஓரமாக வரைங்க. இப்படி டாப் வியூவில் 15க்கு ஒரு பாக்ஸ், அதாவது ஸ்கொயருங்கிறது 4 சைடு ஈக்குவல். ஸோ ஒரே அளவு தான் 15. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துகிட்டு இந்த லைனோட மிடில் பாயிண்ட்டு மேலே ட்ராக் பண்ணி விட்ருங்க. அகெயின் சர்க்கிள் எடுத்துகிட்டு மிடில் பாயிண்ட்டும் கார்னர் பாயிண்ட்டையும் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா சர்க்கிள் க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அன்வான்ட் லைன் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகே, ட்ரிம் பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க. ஓவராலாக செலக்ட் ஆல் கொடுத்துட்டு J என்டர். இதையும் ஜேனா ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது மறுபடியும் செலக்ட் பண்ணி M என்டர். M மீன்ஸ் மூவ் கமாண்ட் எடுத்து இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த லைன் டெலீட் பண்ணிடுங்க. இது மேலேயே ஒரு லைன் வரைஞ்சிருப்போம், அதையும் டெலீட் பண்ணிடுங்க. ரைட், டெலீட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி ஹோம் ஐக்கான் காமிக்கும். அந்த ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் புல் கமாண்ட் எடுத்துகிட்டு ப்ரெஸ் புல் பண்ணிடுங்க. 12 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஓகே, எக்ஸ்ட்ரூட் வேல்யூ 12. ரைட், இப்போது இந்த மாதிரி ஒரு பார்ட் வரைய போகிறோம். ஐ மீன் இந்த பார்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ட்ராயிங்கை வைப்போம். ட்ராயிங்கில் கஸ்டம் வியூன்னு இருக்கும். அதில் போய் டாப் வியூன்னு மாற்றிக்கோங்க. டாப் வியூன்னு மாற்றிட்டு சென்டரில் வச்சுட்டு லைன் எடுத்துக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து இங்கே 48 அப்படின்னு சொல்லி என்டர் கொடுத்துக்கோங்க. 48ன்னு கொடுத்துட்டு இன்சைடு 18 என்டர். ஓகே, இதுக்கு ஒரு சின்னதாக உள்ளே ட்ரையாங்கிளுக்குள்ளே ட்ரையாங்கிள் ரெடி ஆகும். ரெடி ஆகிடுச்சா? அகைன் ஹோமுக்கு வைக்குங்க. இந்த மாதிரி இருக்குது. இதை இப்போது எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எக்ஸ்ட்ரூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 45 என்டர்னு கொடுத்தீங்கன்னா 45க்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிட்டு. ரைட், ஆகிட்டா இல்லையா? இப்போது லைன் எடுத்துக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட்டை பிடிங்க. ஆக்சுவலாக சென்ட்ரு பாயிண்ட் இல்லை, இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு வேல்யூ 25க்கு. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா 21ன்னு கொடுங்க. 21 என்டர். ஓகே, ஆக்சுவலாக லைன் வந்து ப்ராப்பராக இல்லை. அதுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும்.
இப்போ உங்களுக்கு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து இங்கே 20 எவ்வளவு 20 கீழே பார்த்தீங்கன்னா அந்த லைனை ட்ராக் பண்ணணும். சரிங்க, இந்த மாதிரில இப்போ நீங்கள் இந்த எவ்வளோ இருக்கு இல்லையா போயிட்டு கீழே எவ்வளோ வேல்யூ 21. இப்போ ப்ராப்பர் ஆகிட்டு பாருங்க. இப்போது சர்க்கிள் எடுத்துக்கிட்டு என்ன சர்க்கிள் அதோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் ஆக்சுவலாக ஃப்ரண்ட் வியூக்கு வந்து சர்க்கிளோட வேல்யூ டாப்பில் போயிட்டு ரைட் சைடு வியூ லெஃப்ட் சைடு பேக் வியூவில் போயிட்டு வரைய முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, பேக் வியூவில் போயிட்டு சர்க்கிள் நம்ம இந்த சர்க்கிள்னால இந்த லைனில் பிடிச்சி தான் வரைய போகிறோம். பார்த்தீங்கன்னா 10ன்னு கொடுத்துக்கோங்க. இந்த சர்க்கிள்லாம் சும்மா அன்வான்டாக வந்தது, இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இந்த லைன் தேவையில்லை, அதாவது ஒரு மையத்துக்கு தான் நம்ம வரைஞ்சோம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை, டெலீட். இப்போது ஹோம் ஐக்கானுக்கு போய்க்கோங்க. இப்போது சர்க்கிள் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நம்ம பார்ப்போம். ரியலிஸ்டிக்னு போயிட்டோம். இது ஹோல் கிடச்சிச்சு, இது ஹோல் கிடைக்கல. ஏன்னா அதை நம்ம இன்னும் ஹோல் எடுக்கலை. சரி, த்ரூ கட் பண்ணிடுவோம். த்ரூ கட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு சரிவு இருந்தது இல்லையா, அதுக்கு தான் இப்போ லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு இந்த கார்னர்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 8 சொல்லி என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஓகே, இது ஒரு சின்னதாக ஒரு பகுதியாக இருக்கும். இதை எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி ப்ரெஸ்ஃபுல் கமாண்டே எடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா வேல்யூலாம் இல்லை, இந்த மாதிரி ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணி எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. இப்போது லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு நல்லா இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க. இந்த கார்னர் ப்ளஸ் இங்கே ஒரு கார்னர் அப்படி இணைச்சிருங்க. இணைச்சிட்டு இப்போது எக்ஸ்ட்ரூட் எடுத்து இப்போது இந்த ஸ்பேஸை மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஓகே, லைனை ப்ராப்பராக வரைஞ்சிடுவோம். லைன் எடுத்துகிட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு கொடுத்து எக்ஸிட் ப்ரெஸ்ஃபுல் எடுத்துகிட்டு மேலே உள்ள பகுதியை மட்டும் எடுத்துடணும். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சரிவு மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ட்ராயிங் ஃபினிஷ். நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுவோம், UNI என்டர் கொடுத்து தனியாக இருந்துச்சு அப்படின்னா செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா சிங்கிளாக மாறிடும். நெக்ஸ்ட்டு என்டர் கொடுத்துங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு சும்மா இப்படி பண்ணிங்கன்னா நாம் வரைஞ்ச 2D எல்லாமும் இருக்கும் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ராயிங் ஃபைனலுக்கு வந்துடுச்சு, அதாவது ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இந்த பிளாக்கை க்ரியேட் பண்ணுறது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக மறக்காமல் இதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் ஒரு வீடியோ நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இந்த வீடியோலாம் பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா AutoCAD நல்லா லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ப்ராக்டிஸ் வீடியோ நான் டெய்லிக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ணுவேன் நம்ம சேனலையும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.